அம்மா மீனா கொஞ்சம் தண்ணி கொடுமா. இதை எடுத்துட்டு வரேன்ப்பா. இந்தா மீனா. என்னப்பா லேட் ஆயிடுச்சா? எப்போ வந்தா உனக்கு என்னப்பா? என்னங்க என்ன என்னதான் இருந்தாலும் நேற்று மாமாவை நீங்க கஷ்டப்படுற மாதிரி பேசிட கூடாதுங்க. நான் படுற கஷ்டம் எனக்கு தாண்டி தெரியும். அன்னைக்கு அவர் செஞ்சு செய்யலால, இன்னைக்கு நான் கஷ்டப்படுறேன். அப்படின்னாங்க ஆச்சு. 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்க வீட்டு பக்கத்துலயே ஒரு இடம் விற்பனைக்கு வந்தது. அதோட விலை வெறும் 4 லட்சம் ரூபாய் தான். அன்னைக்கு எங்க அப்பா வாங்கி போட்டிருந்தா அதோட விலை இன்னைக்கு 40 லட்சம் ரூபாய். அவருடைய கையாலாக தனத்தினால இன்னைக்கு நான் கஷ்டப்படுறேன். அப்படியாங்க? இன்னொரு 10 வருஷத்துக்கு அப்புறம் அதோடைய விலை எவ்வளோங்க இருக்கும்? இப்பவே லட்சக்கணக்கில் போகுது. 10 வருஷத்துக்கு அப்புறம் கோடி கணக்கில் போண்டி. அப்படின்னா இப்ப நீங்க வாங்கி போடுங்க. இதான் பாத்துட்டு இருக்கேன். தலைமையில் எவ்வளவு பாரம் இருக்கு. குடும்பத்தை பார்க்கணும், பையன் படிப்பை பார்க்கணும், லோன் இஎம்ஐ கட்டணும். 10 புள்ள பெத்து வளர்த்து நம்மளுக்கே இவ்வளவு கஷ்டம் இருந்தா அவர் 4 புள்ள பெத்து வளர்த்து ஆளாகத்து எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பாருங்க. எல்லா பிள்ளைங்களும் பெத்தவங்க செய்து கடமையா நினைக்கிறாங்க. அது கடமை இல்லைங்க, கடன். அந்த கடனை நீங்க திருப்பி செய்யலனாலும் பரவாயில்ல, அவங்க மனசை கஷ்டப்படுத்தாதீங்க.